எல்லாம் இன்பமயம். வாழ்க்கையிலே முன்னேற்றம் மேலும் மேலும் உயரணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? யாரை உதாரணமாக எடுத்துக்கணும்? தேவையை பூர்த்தி செய்வதற்கு சுறுசுறுப்பாக இயங்கணும். அதற்கு உதாரணம் எறும்புன்னு சொல்லுவாங்க. நாளைய தேவைக்கு இன்றைக்கே அது தன்னுடைய உணவை சேகரித்து வச்சுக்கொள்ளும். அதே போல் பக்ஷி அடைகாக்கும். எந்த ஒரு சீதோஷண நிலையிலையும் கூட பரந்த வெட்ட வெளி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கூடு கட்டி தன்னுடைய வம்சத்தை தழைக்க வைக்கும். இவையெல்லாம் நமக்கு சின்ன சின்ன படிப்பு. நாம் நமது வம்சத்தை தழைக்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது இந்த இயற்கை. அதை கொண்டுதான் நாம் நம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கும் கடின உழைப்பு, சிக்கனம், சேமிப்பு இவைகளை எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை சிந்திப்போமா? வாருங்கள் சிந்திப்போம். எல்லாம் இன்பமயம்.